திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை குடமுழுக்கு நடைபெறவுள்ள நிலையில் காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பான முழு விவரத்தை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தமிழ் கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருக்குட நன்னீர் ஆற்று பெருவிழா நாளை நடைபெற உள்ளது. பக்தர்களின் எண்ணிக்கை அதிகம் வரக்கூடும் என்பதால் காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. நாளை அதிகாலை சரியாக 5:45 மணி முதல் 6:15 அந்த மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. சூரனை வதம் செய்து முருகப்பெருமான் வந்த தலம் திருப்பரங்குன்றம் என்பதால் வெற்றி வாயை சூடிய முருகப்பெருமானுடைய வேலுக்கு பூஜைகளும் அபிஷேகங்களும் இங்கு நடைபெறுவது வழக்கம். பல்வேறு சிறப்புகளை பெற்றிருந்த திருத்தலத்தில் என்பதாலும் முருகனின் முதல் படை வீடு என்பதாலும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிக அளவு இருக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. காவல்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மாவட்ட நிர்வாகம் குடமுழுக்கை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறையும் அளித்துள்ளது. மாநகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவிலுக்கு வரும் பக்தர்கள் ஆரியப்பட்டி சந்திப்பு, நிலையூர், மலைக்கு பின்புறம் உள்ள கிரிவல பாதைகளில் வாகனங்களை நிறுத்த வேண்டும். அதேபோல் காவல்துறையிடம் மஞ்சள் நிறம், பச்சை நிறம் என அனுமதி சீட்டு பெற்ற வாகனங்கள் அதாவது அந்த QR கோடு மூலம் நிறுத்தும் இடத்தை கண்டறிய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.